ஆனா இந்த குடிச்சில நம்ம ஜோடிக்கலாம். நாம 2 மட்டை கை இருக்கும். ஆமா 2 நெட்ட கை இருக்கு. ஆமா 4 பேரும் வாங்க அம்மா நீங்க 2 பேரும் குளிச்சுவ. ஆமா நீ அங்க நிமிட்டா நாங்க 2 பேரும் வளர்த்தி. சரி அங்கே போ. நீ வளர்த்தி என்ன அண்ணன் பார்க்க முடியாது. ஆமா அதனால நாம இந்த அந்த குடிச்சிக்கு போனோம்னா ஆளுக்கு ஒரு அண்ணன் சோறு தின்னுபிட்டு நாம நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமா போலாமா? குடிச்சி விட்டுட்டாங்க. சோத்துக்கு சுண்ணி வேண்டியதா சும்மா கிடக்க வேண்டியதா? ஆமா 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 அதனால போலாமா? இந்த குடிசையில ஏண்டி குளிச்சு கேக்குதா இந்த அரண்மனையில மகாராணியம்மா இருக்குதான்னு உன்னை சின்ன குரலால கூப்பிட்டு பாக்க. ஓ என் குரலால கூப்பிடு. சுண்ணி வரலால கூப்பிடு. சின்ன குரல். சின்ன குரல். ஆமா எப்படி கூப்பிடுறது? அம்மா ராடியம்மான்னு கூப்பிடுறது. அது நல்லது. ஆமா அம்மா ராடியம்மா. வாருங்கள் அம்மா வாருங்கள் அம்மா வாருங்கள் ஆயா வாங்க. அவராச்சு அம்மா இந்த திருக்கடையூர் பட்டணத்துல இவ்வளவு ஒரு தெய்வீகமான படைத்த இவ்வளவு வேகமாக வந்திருக்கிறீங்களே நீங்கள் யாரம்மா? நாங்களோ தேவலோக கன்னிகள். மாதத்துக்கு ஒரு முறை இப்பொழுது பூலோக மார்க்கமாக வருவது எங்களுடைய வழக்கம். பூலோகத்தை சுற்றி பார்த்து இந்த உள்ள புதுமைகளை பார்ப்பது எங்களுடைய வழக்கம். எங்கு செழுமையா இருக்குதோ நீர்வளம் நிலவளம் குடிவளம் இழந்து இருக்குதோ அந்த இடத்துக்கு செல்வது எங்கள் வழக்கம். என்றும் வருவது போல இன்றும் வந்தோம். வந்த இடத்தை எங்களுக்கு பசியாகி விட்டது. அம்மம்மா வந்த உடனே எத்தனை மணிக்கு சோறு போட்டாங்க? தெய்வலோகத்து தெய்வ கண்ணிகளாக வந்து பூலோக மார்க்கமாக வந்து எங்களுடைய நாடு தேடி வந்திருக்கிறீங்க. ஆமாம்மா அம்மா என் கணவராகப்பட்டவர் என்ன சொன்னாங்க? எப்படி வருவருக்கு போவர்களுக்கு அன்னம் விட்டு வரதான் பழக்கம்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தா தெய்வ கண்ணிகளுக்கு நம்மளுடைய கையினால பரிமாறி சீக்கிரமா இந்த தெய்வலோகத்து தெய்வ கண்ணிங்க வந்திருக்கிறீங்க. அம்மா அதனால என்னுடைய அரண்மனைக்கு வந்ததுனால நான் சாதம் வச்சு வச்சிருக்கிறேன். அப்படியாக இருக்கும் பொழுது சாப்பிடுங்களம்மா, பரிபூர்ணமா சாப்பிடுங்க. அம்மா அதாவது எனக்கு யார் என்று வந்தாலும் அரதேசி பரிதேசி எப்பேற்பட்ட சோகி சங்கமார் வந்தாலும் தாங்கள் அன்னமிடுவது உங்களுடைய வணக்கம். அப்பேற்பட்ட மகிழ்ந்த மகராசி அம்மா, மகராசி புண்ணியவதி அம்மா, நாங்கள் சாதம் அருந்துவதாக இருந்தால் கடவுளை தோற்றம் செய்துவிட்டு அதாவது எப்பேற்பட்ட வீட்டிற்கு சென்றால் அந்த வீட்டிலே அம்மா அம்மா யாரு அக்கா
எந்த வீட்டுக்கு சென்றாலும் நம்ம அன்னம் அருந்துவதாக இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு குழந்தை இருந்தா சின்ன குழந்தைக்கு முதலிலே கடவுளுக்கு சாதம் கொடுப்பது போல் சின்ன குழந்தைக்கு பாலங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு அப்புறம் தான் அன்னம் அருந்துவோம். அதாவது எப்படி சொல்லிருக்காங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஆமா ஆமா, அப்படி என்றுமே கொடுப்பது போல இன்றும் அந்த அம்மா இடத்துல இப்பேற்பட்ட மகராசி மக்களை பெத்த மகராசியா இருப்பாங்க போல. ஆமா, அம்மா கிட்ட மகராசியா ஒரு குழந்தை, ஆமா, ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தை இல்லாமலா போயிருக்கு. இருக்கும் இருக்கும் இருக்கும். ஆமா ஆமா, நாங்கள் அன்னம் அருந்துவதாக இருந்தால் ஆமா சொல்லுங்களம்மா. தாங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தையாகப்பட்டது கொண்டு வாருங்கள். அந்த குழந்தைக்கு நாங்கள் சாதம் கொடுத்து விட்டு அதன் பிறகே நாங்கள் சாதம் அருந்துவது வழக்கமே எங்களுக்கு அதுதான் அம்மா. பாலாலோட வச்சு பச்சரிசி நெய்யாலோட வச்சு நேர்த்தியுடன் சாதமிட்டு உங்களுக்காக நான் அருகிலும் பொறியிலும் அத்தனையும் எல்லாம் உங்களுக்காக செய்து வைத்து சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது உன் வயிற்றிலே பிறந்த குழந்தையாக வளர்ந்து இருந்தா கூட்டிட்டு வான்னு சொல்றீங்களா? ஆமாம்மா, கூட்டிட்டு வா. ஒரு கண்ணிங்களா எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? அம்மா காய்க்காத வரணின்னு காலகமே என்ன பேசுறாங்க, என்ன பூக்காத வரணின்னு பூலோகம் எல்லாம் பேசுறாங்க. வருபவங்களுக்கு போவவங்களுக்கு சாதமாகப்பட்டது கொடுத்தா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தெய்வத்தால ஆசீர்வாதத்தால எனக்கு ஒரு குழந்தையாகப்பட்டது பிறகு கொடி கட்டி வாழலாம்னு நினைக்கிறேன். நான் குழந்தையே இல்லாத கொடும்பாவி அம்மா. புள்ளை இல்லாத வீட்டுல சாப்பிட்டா ஒரு புழுவுக்கு சமானம் என்று சொல்வாங்க. ஒரு குழந்தை இல்லாத மாதாவி எங்களுக்கு சோறு போடலாமா? இதை எழுதி மண்ணுக்கு சமானம் சொல்வாங்க. குழந்தை இல்ல அப்படின்னு முதல்ல சொல்லிருந்தா சாப்பாட்டுக்கு நம்ம உட்காந்துருக்கோமா? ஏன்டி சின்ன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இல்ல ஒரு பிள்ளை வீட்டுல நாங்க அன்னைக்கு சோறு தின்னதில்ல, சாப்பிட மாட்டோம். ஒரு சின்ன குழந்தைக்கு ஊட்டி விட்டு தான் நாங்க பழக்கம். அது சின்ன குழந்தை எல்லாம் நினைச்சுக்கோ அது வீட்டுல சோறு தின்ன மாட்டோம். அப்படியே மட்டும் பொம்பளைங்க நாங்க ஏற்பட்ட பாவத்தை செய்ய வச்சிருப்பா. என்ன நினைச்சா போட்டுட்டு என்னமா அந்தாண்டி இந்தாண்டி மூளை முழுங்கி பாத்துக்கிட்டு இருந்தா. நான் என்ன நினைச்சேன், பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பான், விளையாடுறதுக்கு போயிருப்பான் அப்படின்னு பையனை கூப்பிடுறதுக்கு தான் இவ போறான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். கடைசீட்டுல காய்க்காத வருடி மறுடி அப்படி சொல்லி நம்மள சாப்பிட வச்சால.
சாமி